இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய கிருஷ்ண ஜெகநாதன் அவர்களே, சாந்தனு குப்தா அவர்களே மற்றும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப முக்கியமான தருணத்தில், ரொம்ப சரியான தருணத்தில் பேசு தமிழா பேசு சனாதன சங்கமத்தை இங்கே அமைத்து இருக்கிறது, கூட்டி இருக்கிறது. ரொம்ப ஒரு பொருத்தமான நேரத்தில் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. நேற்றைக்குத்தான் வீர சிவாஜி பிறந்த மண்ணில் சனாதனம் வெற்றி கொடி நாட்டிய நிலையில் இன்றைக்கு இங்கே சனாதன சங்கமம் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னால பல பேர் சனாதனம் பற்றி பல தலைப்புகளில் பேசி சென்றார்கள். ஆனால் நான் ஹெச் ராஜா அவர்களை பற்றி பேசப் போகிறேன். அதுக்கு காரணம், சனாதனம் என்பதற்கு ஹெச் ராஜா என்கிற பொருளும் உண்டு. ஹெச் ராஜா அவர்கள் நடமாடும் சனாதனம். என்னன்னா, இங்க அரசியல் ரீதியாக பிஜேபி மிக வேகமாக செயல்பட்டு வந்தாலும் அதுக்குள்ள பொலிட்டிக்கலா சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் உண்டு. ஹிந்துத்வா, நேரடியாக ஹிந்துத்வா தொடர்பான குரல் என்று சொன்னால், நேரடியாக சனாதனம் பற்றிய குரல் என்று சொன்னால், அது பெரும்பாலும் சங் பரிவார அமைப்புகள் கையில் எடுக்கும். கிட்டத்தட்ட பிஜேபி அதை அவங்கள்ட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க, பின்னால இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, நேரடியாக வராது. ஆனால் பிஜேபிக்கு உள்ளிருந்தே ஒரு சனாதன குரல் பீரிட்டு கிளம்பும் என்று சொன்னால் அது ஹெச் ராஜா ஒருவராகத்தான் இருப்பார். அது வேறு யாருமே கிடையாது. இப்ப நீங்க தஞ்சாவூர் லாவண்யா இஷ்யூ எடுத்துக்கங்க, அது முழுக்க முழுக்க இந்து முன்னணி கையில் எடுத்தாங்க. ஆனா பின்னால பெரும் சப்போர்ட் பிஜேபியில இருந்தது. ஆனால் பிஜேபி நேரடியா போகாது. அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. அது என்ன ஏதுன்னு உள்ளுக்குள்ள போக வேண்டாம், அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஏதோ ஒரு டயத்துல பிஜேபி ரொம்ப வெளிப்படையாக வந்தே தீரும், அப்படி வர வேண்டிய அவசியமும் ஏற்படும். அதை இந்த மேடையில் வச்சு இப்ப பதிவு பண்ணிடுறேன். சீக்கிரமா வரும், அதுக்கு ஒரு காலம் வரும். ஆனால் பிஜேபியில் இருந்து கொண்டே சனாதனம் பற்றி உறக்க பேசுகிறவர், ஒரு புலியை போல சீறுகிறவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது ஹெச் ராஜா ஒருவராகத்தான் இருப்பார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த ஆலயங்கள் பற்றி ஹெச் ராஜா அவர்கள் பேசி இருக்கிறார் பாருங்கள். அதுக்கு பின்னால் தான் தமிழ்நாட்டில் ஆலயங்கள் பற்றி விழிப்புணர்வே ஏற்பட்டது. மிக பெரிய அளவில் பெரிய முன்னெடுப்புகளை ஹெச் ராஜா அவர்கள் செய்திருக்கிறார். 2018 பிப்ரவரி 2 ஹிந்து ஆலயங்கள் மீட்பு குழு, அப்படி மீட்பு படைன்னு ஒன்று அவர் உருவாக்குகிறார். அது 2018 செப்டம்பர் 2 வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடத்துகிறாங்க. அவங்க உண்ணாவிரதம் இருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 பேர் கூடுகிறார்கள். அது ஒரு பெரிய வெற்றியாக கருதப்பட்டது. அதற்கு பிறகு ஹிந்து ஆலயங்கள் தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டன. அதுல ஹெச் ராஜா அவருக்கே உண்டான பாணியில ஒரு பெரிய குண்டு ஒன்று தூக்கி போட்டார். என்னன்னா, தமிழகத்தில் மொத்தம் ஒரு 45,000 கோயில்கள் உண்டு. இந்த 45,000ல் 3,000 கோயில்கள் ஆகம சாஸ்திரத்தின் கீழே வரக்கூடிய கோயில்கள், முழுக்க முழுக்க ஆகம ரீதியில் அமைந்த கோயில்கள். அதை 70s சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசே ஒப்புக்கொண்ட விஷயம். அந்த சேஷமா கேஸ் நடந்தப்போ அனைவரும் அர்ச்சகராகலாம். அந்த வழக்கில் தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் ஆகம விதிகளின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்றப்போ தமிழ்நாடு அரசே சொன்ன பதில் 3,000 கோயில்கள் அப்படின்னு. ஸோ இந்த 45,000 கோயில்கள், அதில் 3 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆகம விதிகளுக்கு உள்ளே வராத கோயில்கள் 42,000. ஸோ மொத்தமாக 45,000 கோயில்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு. இதில் ஹெச் ராஜா என்ன சொன்னார்னா, திடீர்னு இந்த 45,000 கோயிலில் 10,000 கோயிலை காணவே காணும்னார். வடிவேலு சொல்றாருல, கிணத்த காணும்ட்டு. அது மாதிரி 10,000 கோயிலுக்கு 10,000 கோயில் என்னன்னா டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு. அந்த இடத்துல கோயில் இருப்பதாக அறநிலையத்துறையுடைய டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு. ஆனா கோயிலை காணும். யார் யாரும் கபலீகரம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அது கோயில்கிற வடிவத்தில் வேறு விதமாக மாறி இருக்கிறது. எப்படியோ போய் இருக்கிறது, என்னென்னலாமோ ஆகி இருக்கிறது. இதுக்கப்புறம் தான் இந்த அறநிலையத்துறை ரொம்ப அலர்ட் ஆகி இந்த கோயில்களை தேடும்படியில் அவர்கள் ஈடுபட தொடங்கினார்கள். இது சார்ந்து பல்வேறு வழக்குகள் இவ்வளவு போயிற்று.
இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிந்தனை வீச்சை கோயில் சார்ந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அலற்ற இந்து மக்கள்கிட்ட உருவாக்கினது அது ஹெச் ராஜா அவர்கள். இந்துக்கள் எப்போதுமே அலர்ட்டா இருப்பாங்க கோயிலை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல. ஆனா கோயில் விஷயத்துல அலர்ட்டை கொண்டு வந்ததுக்கு ஹெச் ராஜா அவர்கள். எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு, ஒரு வினோதமான வித்தியாசமான ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று ஹெச் ராஜா அவர்கள் முன்னால் கையில் எடுத்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தடிகொண்ட ஐயனார் கோயில்னு ஒன்று இருக்குது. தடிகொண்ட ஐயனார் கோயில்னு பேர். அது ரொம்ப பிரபலமான கோயில். அந்த கோயிலுக்கு சொந்தமாக ஒரு 5.5 ஏக்கர் நிலம் இருக்கு. இந்த 5.5 ஏக்கருடைய இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 25 கோடிக்கு போகும். அவ்வளவு வேல்யூபிள் லேண்ட். அப்படிப்பட்ட ஒரு இடம். இப்போ அதை சர்வீஸ் இனாம்னு சொல்லி அந்த பத்திரத்தில் யார் அந்த காலத்தில் இந்த கோயிலுக்கு விட்டாங்களோ அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சர்வீஸ் இனாம் அப்படின்னா அந்த கேட்டகரியில் வர்றது எப்படின்னா, இந்த கோயிலில் யார் கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ, இந்த கோயிலுக்கு யார் சேவை செய்கிறார்களோ அவர்கள் இதை அனுபவித்துக் கொள்ள வேண்டியது. அது அவங்களுக்கு மட்டுமே உரியது. இந்த கோயிலில் சர்வீஸ் பண்ணாதவங்க, இந்த கோயிலில் கைங்கரியம் பண்ணாதவர்கள் இதை ஆண்டு அனுபவிக்க முடியாது, கூடாது. இது தவறு. இப்போ என்னன்னா, இந்த கோயிலுக்குன்னு அந்த நிலத்தை வச்சாச்சு. இப்போ கோயிலில் கைங்கரியம் செய்யக்கூடிய குடும்பங்களே பல்கி பெருகுகிறது. ஒருத்தர் இருந்திருப்பார், அதுக்கப்புறம் அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறந்திருக்கும், அப்புறம் சித்தப்பா மகன் பெரியப்பா மகன் போவாங்க, பங்காளின்னு பிரிவாங்க. இந்த குடும்பம் பெருசாகிட்டே போகுது. அப்போது இந்த கோயில் கைங்கரியத்திலிருந்து விலகின, ஆனால் அதே நேரத்தில் அந்த குடும்ப சம்பந்தம் கொண்ட உறவினர்கள் அவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடுறாங்க. ஆனால் இந்த லேண்டு மேலே அவங்களுக்கு ஒரு கண்ணு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கோயில் நிலத்தை விற்று நம்ம சாப்பிட்றணும், அது ஒரு பெரிய அளவில் காசு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்பதற்கு முற்படுகிறார்கள். சரி, விற்கிறது யாருக்கு விற்கிறாங்கன்னா வேற ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அமைப்புக்கு விற்பதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். இது எப்படியோ ஹெச் ராஜா அவர்களுக்கு தெரிய வருகிறது. நேராக அங்கேயே போயிட்டார். தடிகொண்ட ஐயனார் கோயிலுக்கே போயிட்டு அங்கேயே கோயிலில் கும்பிட்டுட்டு அங்கே அர்ச்சனைலாம் பண்ணி எல்லாம் சேவிச்சுட்டு அங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு இன்டர்வியூ ஒன்று, தடாலடி இன்டர்வியூ. இந்த தடாலடிங்கிறது தான் ஹெச் ராஜா அவர்களுக்கு உண்டான ரொம்ப பொருத்தமான வார்த்தை. ஒரு தடாலடியான இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது ரொம்ப அநியாயமானது, இது சர்வீஸ் இனாம் சார்ந்தது, இதை யாருமே மாற்றலாம் முடியாது, ஆனால் இதுக்கு ஏதோ கோல்மால் பண்ணி இதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு சப் ரிஜிஸ்ட்ராரும் உடந்தைங்கிற மாதிரி நான் கேள்விப்படுறேன், கலெக்டரும் உடந்தையாக கூடும். இதில் நாங்கள் வேறு ஒன்றும் செய்ய போகிறதில்ல, திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை. ஏதாவது தப்பா கிப்பா நடந்தது அப்படின்னா நான் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு முன்னாலேயும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாலேயும் போய் நீங்கள் நாசமாக போங்கன்னு சொல்லிட்டு நான் மன்னவாரி தூத்துற போராட்டத்தை நடத்துவேன் அப்படின்னு. இப்படி ஒரு ஐடியா யாருக்குமே தோணாது. இப்படியெல்லாம் ஒரு போராட்டம் சொல்லி முடித்த அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அந்த கலெக்டர் ஃபோன் பண்ணுகிறார், தயவுசெய்து அந்த மாதிரிலாம் வேண்டாம் சார், இந்த கோயில் நிலம் கோயிலுக்கே உரியதாக, கோயிலுக்கே உண்டானதாக 30 நாட்களில் வந்து சேரும் அப்படின்னாரு. சொன்னபடியே 30 நாட்களில் இந்த கோயில் நிலம் மீட்டது. இது வரலாறு. ஸோ இதுக்குத்தான் ஹெச் ராஜா தேவைங்கிறது. ஏன்னா நம்ம நிறைய இழந்துட்டோம். இனிமேலும் நம்முடைய கலைச்செல்வங்களை நாம் இழக்க முடியாது. இழந்ததையெல்லாம் மீட்க வேண்டிய இடத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அது பற்றி பேச வேண்டிய இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஹெச் ராஜா வெறும் போராளி மட்டுமல்ல, சமரன் மட்டுமல்ல, அவர் மீட்பரும் கூட. நான் அவர் அப்படித்தான் பார்க்கிறேன். அதே போல அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது ரொம்ப சிக்கலான, நெருடலான, ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம். அதில் ஒரு கிளாரிட்டியை கொண்டு வந்தது ஹெச் ராஜா அவர்கள். இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறத திமுக அரசு வருகிற போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப சொல்லும். அதில் ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் இருக்குது. அதை ரொம்ப வெளிப்படையாக மேடைக்கு மேடை பேசி அதை தெளிவுபடுத்தியவர் ஹெச் ராஜா அவர்கள். அது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் 45,000 கோயில்கள் இருக்குது. அதில் ஒரு 3000 கோயில் தான் ஆகம கோயில். ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, இந்த 3000 ஆகமம் சார்ந்த கோயில்கள் ஆகம முறைப்படி தான் அப்பாயின்மெண்ட்டே நடக்கணும்
அதில் நீங்கள் எல்லாரையும் தூக்கி போட முடியாது. ஈவன் ஆகமம் சம்பந்தப்பட்டது, இப்போ பாஞ்சராத்திர ஆகமம் இருந்தால் அந்த பாஞ்சராத்திரப்படி யார் இருக்காங்களோ அவங்க தான் உள்ளே போய் கைங்கரியம் செய்ய முடியும். ஒரு ஐயங்காருக்கிறதுக்காக வைகானச ஐயங்கார் வந்து அங்கே கைங்கரியம் செய்ய முடியும். அதுக்குள்ளே 1008 இது இருக்குது. அப்படிங்கிறப்போ அது வந்து அதன்படித்தான் நடக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே என்னென்னா, இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற பெயருக்கு கீழே பிராமணர்கள் அர்ச்சனை செய்யக்கூடிய ஆலயங்களில் மற்ற ஜாதியினரை நுழைப்பது பற்றி மட்டுமே தான் இந்த அரசு பேசுமே ஒழிய, மற்ற ஜாதியினர் பாரம்பரியமாக பேசக்கூடிய பணிபுரியக்கூடிய ஆலயங்கள் இருக்குல்ல, அதுல பிற ஜாதியினர் அர்ச்சகர்களாக ஆவது பற்றி எப்போதுமே பேசாது. இது எவ்வளவு விவரமான ஒரு நுட்பமா அப்படி தப்பிச்சு ஓடுறதுன்னு பாருங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் புரியறதுக்காக. இப்போ பாடிகார்டு முனீஸ்வரர் கோயில் இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களை பாரம்பரியமாக அந்த அந்த பாடிகார்டு முனீஸ்வரர் கோயிலுக்கு அர்ச்சனையோ அதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேற யாருமே நுழைய முடியாது. இப்போ அந்த இடத்துல அவர்களை நீக்கி விட்டு இன்னொரு ஜாதிக்காரங்களை கொண்டு வர முடியுமா? நீங்க அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னா அது என்ன பொருளில் கொண்டு வரணும், என்ன ஸ்பிரிட்டில் கொண்டு வரணும்? அனைத்து கோயிலிலும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு கொண்டு வரணும். ஆனால் இங்க ப்ரொஜெக்ட் பண்றதே எப்படின்னா, பிராமணர்கள் பணிபுரியக்கூடிய கோயில்களில் மட்டும் அனைத்து ஜாதியினர், மற்ற ஜாதியினர் பாரம்பரியமாக பணிபுரியக்கூடிய கோயில் பற்றி கவலைப்படுவதே கிடையாது. இது எவ்வளவு விவரமா இந்த விஷயத்தை போட்டு உடைச்சு இவ்வளவு ட்ரிக்கியான விஷயத்தை மேடையில் வைத்து பேசி இந்த தமிழ் கூறும் நல்லுலகுக்கு எடுத்து சொன்னவர் வந்து ஹெச் ராஜா அவர். ஏன்னா பல விஷயத்தில் எப்படின்னா வேகமாக சத்தத்தில் நம்ம கரைஞ்சு போயிடுவோம். அதுக்குள்ளே இருக்க நுட்பங்கள் நமக்கு கண்ணுக்கே புலனாகாது. அதை யாராவது எடுத்து சொன்னா தான் தெரியும். இல்லைன்னா அவங்க சொல்கிறது நியாயங்கிற மாதிரியே நாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ பாருங்க, இந்த அனைத்து ஜாதியினர் அர்ச்சகருங்கிற விஷயத்தில் எவ்வளோ நுட்பமாக ஒன்று அப்படியே நழுவின மாதிரி போயிட்டே இருந்தாங்க. இதை வந்து அம்பலப்படுத்தியவர் வந்து ஹெச் ராஜா அவர்கள். அதோடு மட்டுமல்ல, 70s நடந்த அந்த கேஸை சுட்டி காட்டி அந்த கேஸின்படியே வந்து ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோயில்களில் ஆகம விதிப்படி தான் அப்பாயின்மெண்ட்டை பண்ண முடியும், மற்றது பண்ண முடியாது, கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவுபடுத்திய ஒரு பெருமை ஹெச் ராஜா அவர்களுக்கு சேரும். இதெல்லாம் விட இன்னைக்கு ரொம்ப பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அகில இந்திய அளவில் ஒரு பேசுபடும் பொருளாக இருக்கக்கூடியது வக்பு வாரியம். இந்த வக்பு வாரியம் இன்னைக்கு மசோதாவா ஆயிருக்குன்னா, இன்னைக்கு தேசிய அளவில் பேசப்படுகிறதுனா அதுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக திகழ்ந்தவர் ஹெச் ராஜா அவர்கள். அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கினது ஹெச் ராஜா அவர்கள். அதாவது ரொம்ப தேங்க்ஸ். திருச்செந்துறை, அது உங்களுக்கு தெரியும், திருச்சி மாவட்டத்தில் ஜிஆர்புரம் பக்கத்தில் இருக்குது. அங்கே சந்திரசேகர சுவாமி கோயில் இருக்குது. அது சிவன் கோயில். சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அது 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டுக்குள்ளே கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோழர்கள் காலம், சோழர்கள் காலம் கட்டப்பட்ட அந்த கோயில், அந்த காலத்தில் என்னைக்கோ கட்டப்பட்ட கோயில். அந்த கோயிலோட நிலத்தை வந்து வக்பு வாரியத்துக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் முஸ்லீம்ஸே கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் அந்த கோயில் நிலம் வக்பு வாரியத்துக்கு சொந்தமாக இருக்கிறது. இது எப்படி? இதுல எப்படின்னா, சர்வே நம்பர்லேருந்து எல்லாம் வேற அவங்க கோட் பண்றாங்க. சர்வே நம்பர் வரைக்கும் எப்படி கொண்டு வந்தாங்க? இதுல நிறைய நுட்பமான பல்வேறு விஷயம் இருக்கு. இப்போ நான் அதை மட்டும் பேசிட்டேன்னா வக்பு வாரியம் பற்றி மட்டுமே பேசலாம். சில விஷயத்தை மட்டும் ஹிண்ட் பண்ணிடுறேன். இப்போ வக்பு அப்படின்னா இறைவனுக்கு கொடையாக கொடுப்பது, அவ்வளவுதான். இப்போ அந்த காலத்தில் அரசர்கள், இப்போ திப்பு சுல்தான் எடுத்துக்கங்களாம் வர்றப்போ திடீர்னு வென்று விட்டு திரும்ப அவங்களுடைய இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ இவர் வென்ற பகுதியை ஃபுல்லாக இது வக்புக்கு சொந்தம்னு ஒரு வார்த்தையாக அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஜென்ரலாக ரிட்டனாக இல்லாமல் வார்த்தைகளால் சொல்லுவது, அந்த வார்த்தையவே ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கருதுவது, ஒரு ஓரல் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் இஸ்லாமில் உண்டு. அங்கே வந்து இப்போது நீங்கள் விவாகரத்துனா கூட தலாக் அப்படின்னு சொன்னால் போதும், ஓரலாக சொன்னாலே போதும். இப்படி ஒரு விஷயம் வந்து இஸ்லாத்தில் எப்போதும் உண்டு. அது அவர்களுடைய சமயம் சார்ந்தது, அதில் நமக்கு விமர்சனம் இல்லை. இப்போ அப்படி சொன்ன நிலங்கள் தான் இந்த வக்பு வாரியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, கடந்த காலத்தில் சோழர்கள் காலத்தில் பிரம்மதேயம்னு பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்துருக்காங்க. அதே போல் சதுர்வேதி மங்கலம் சொல்லி பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்துருக்கிறார்கள். அதற்கான செப்பேடு இருக்குங்கிறாங்க, கல்வெட்டு இருக்குங்கிறாங்க. ஆதாரம் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களே இன்னைக்கு இல்லாமல் போயிருக்கிறது.
ஏன்னா இடையில எத்தனையோ அரசர்கள் மாறி இருக்காங்க, அரசுகள் மாறி இருக்கிறது, ஆட்சி அமைப்புகள் மாறி இருக்கின்றன, என்னென்னலாமா மாறி இருக்கிறது. ஒரு சோழர்கள் இருந்தார்கள், அதற்கு பின்னால வந்து விஜயநகர சாம்ராஜ்யம் வந்தது, அதற்கு பின்னால சரபோஜி மன்னர்கள் அந்த இது தஞ்சாவூர் அந்த பகுதியெல்லாம் வந்தாங்க, அதுக்கப்புறம் நாயக்கர்கள் காலம் வந்திருக்கிறது, அதுக்கப்புறம் பாளையக்காரர்கள் வந்திருக்கிறார்கள், அப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், பிரிட்டிஷ்காரரை எதிர்த்து நாம் போராடி இருக்கிறோம், அதற்கப்புறம் இன்றைக்கு நம்முடைய ஆட்சி கடந்த 75 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாலேயும் இஸ்லாமிய மன்னர்கள் சொன்னது போலவே இது எங்கள் நிலம்னு இன்னைக்கும் ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால் இது என்ன அபத்தம், இது என்ன? இதுல இவங்க சர்வே நம்பர் வரைக்கும் கோட் பண்றாங்க. இந்த சர்வே இதுல வந்து சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அப்ஜெக்ஷன். அவங்க வந்து இந்த சர்வே நம்பர் இருக்கக்கூடிய நிலத்துக்கு யாராவது பதியணும்னு வந்தா எங்கள்கிட்ட திருப்பி விட்டுறணும், எங்களுடைய என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் பதிய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்றாங்க சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு. இவ்வளவும் இருக்கிறது. இது எப்படி சாத்தியமாயிற்று அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறதுக்கு தான் வந்தது இந்த வக்ஃபு வாரிய மசோதா. இப்போ அதுதான் ஜாயின்ட் பார்லிமெண்ட் கூட்டத்தில் அது விவாதமாகி கொண்டிருக்கிறது. தினம் அதை பற்றி பேசியிருக்கா. அது ஒரு பக்கம். இப்போ திருச்செந்துறைக்கு இவர் ஹெச் ராஜா அவர்கள் வருகிறார். இது எப்படியா 1500 வருஷத்து பழமையானது, இது எப்படி வக்ஃபு வாரிய நிலத்தில் இருக்க முடியும்? இஸ்லாமியர்களே பிற்காலத்தில் வந்தவர்கள் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு தடாலடியான மிகப்பெரிய ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறார். இது வந்து சால்வ் பண்ணேன்னா நான் கட்டாயமாக தர்ணா நடத்துவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அன்றைக்கே வந்து டிஆர்ஓ மீட்டிங் போடுறாங்க. போட்டுட்டு ரொம்ப முக்கியமான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. என்னன்னா, வக்ஃபு வாரியத்திலேருந்து என்ஓசி வந்தால் தான் பத்திரம் பதியணும் அப்படின்னு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண நோட்டிஃபிகேஷனை நாங்கள் விலக்கி கொள்ளுகிறோம் அப்படின்னு ஹெச் ராஜா அவர்களால் நடந்தது. கண்ணுக்கு முன்னால் நடந்த விஷயம். அதே போல் ராணிப்பேட்டையில் வேப்பூர்னு ஒரு ஊர். அந்த வேப்பூரில் ஒரு 15 ஏழை வன்னிய சமூகத்தை சார்ந்த குடும்பத்துக்கு சொந்தமான 52 ஏக்கர் நிலம். இந்த 52 ஏக்கர் நிலமும் வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தம்னு அவங்க உரிமை கொண்டாடுறாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்போ நேரடியாக ஹெச் ராஜா அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள். கடைசியில் கலெக்டர் என்ன பண்ணாங்க, எல்லாம் பார்த்துட்டு அந்த குடும்பம், அந்த 15 குடும்பத்துக்கும் அந்த வக்ஃபு வாரியம் சொந்தம் கொண்டாடிய நிலத்தை அந்த குடும்பத்தினருக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கிறார்கள். கவர்மெண்ட் பட்டா போட்டு கொடுத்திருக்கிறது. இது எவ்வளவு பெரிய சாதனைன்னு பாருங்க. ஆனா இது என்ன அப்படின்னா, இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, ஹெச் ராஜா என்கிற ஒரு தனி மனிதனே ஒரு தனி இயக்கம் போல இயங்கி கொண்டிருக்கிறார். அது பத்தாது, நாம் எல்லோருமே சேர்ந்து அவர் பின்னால ஒரு இயக்கமாக மாற வேண்டும். இப்ப அவர் மட்டுமே தனியா இயங்குறப்போ ஒரு வேப்பூர்ல ஒரு இடத்துல, திருச்செந்துறையில ஒரு இடத்துல இப்ப ஒண்ணுங்கிறோம். தமிழ்நாடு முழுக்க எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் ஏக்கர் இப்படி இருக்கும். 1995 வக்ஃபு வாரிய சட்டம் இயற்றப்பட்டப்போ வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமா வெறும் 4 லட்சம் ஏக்கர். நாங்க இன்னைக்கு 9 லட்சம் ஏக்கர் தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். கடைசியில் அவங்க தாஜ்மஹாலையும் விட்டு வைக்கல. தாஜ்மஹாலே எங்களுக்கு சொந்தம்ட்டாங்க. ஆனா அது சம்பந்தமா அலகாபாத் உயர்நீதிமன்றம் எதிரான ஒரு தீர்ப்பையும் தந்திருக்கிறது. ரொம்ப கடுமையாக விளாசி இருக்காங்க. அது வேற விஷயம். ஸோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இராணுவத்துக்கு அடுத்தபடியா, ரயில்வே துறைக்கு அடுத்தபடியா மிக அதிக அளவில் ஏக்கராக நிலங்களை வைத்திருக்கக்கூடிய அமைப்பு வக்ஃபு வாரியமாக இருக்கிறது. ஒரு அமைப்புக்கு இத்தனை சொத்து இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் இது சொத்து வந்த முறை கேள்விக்குரியதுன்னு சொல்றோம். இந்த சொத்தை நீங்க எப்படி அடைந்தீர்கள் என்பது கேள்விக்குரியது. இப்போ உங்க கையில ஒரு சொத்து இருக்குன்னா அந்த சொத்துக்கான டாக்குமெண்ட்டை நீங்க காட்டணும்ல. டாக்குமெண்ட் இருக்கும்ல. அவங்கள்ட்ட அந்த சொத்துக்கான சர்வே நம்பர் மட்டும்தான் இருக்கு, டாக்குமெண்ட்டே இருக்க மாட்டேங்குது. எப்படி டாக்குமெண்ட்டே இல்லாமல் ஒரு சொத்து ஒரு குறிப்பிட்ட அமைப்பிட்ட இருக்க முடியும்? இது என்ன விதமானது? இது எப்படி, இது இத்தனை காலமா எப்படி நடந்துகிட்டே வந்திருக்கு? கேள்வி கேட்பாரே இல்லாமல். இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவராக தமிழகத்திலே ஒரு சூரியன் இருக்கிறது என்று சொன்னால் அது ஹெச் ராஜா அவர்கள் மட்டும்தான். அதே போல ஆண்டாளை கொச்சைப்படுத்தி சூடி கொடுத்த சுடற்குடி கோதை நாச்சியாரை கொச்சைப்படுத்தி பாடலாசிரியர் வைரமுத்து
எழுந்த டயத்துல அவருக்கு எதிராக ஒரு பூகம்பம் போல கிளம்பியவர் ஹெச் ராஜா. அன்னைக்கு அவர் போட்ட போடு சும்மா இல்லைங்க. அவர் ஒருத்தருக்கு எதிராக மட்டும் 28 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அப்புறம் கடைசியில் அவங்களுக்கே போர் அடிச்சு போச்சு. எந்த வழக்கு எங்க இப்படியே பார்த்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு 28 வழக்கையும் ஒன்றா சேர்த்து இப்போ கம்பைல் பண்ணி 3 வழக்கு ஆக்கியிருக்காங்க. ஒரு போராளியாக அதை எதிர்கொண்டவர். ஆண்டாளை பற்றி கொச்சைப்படுத்திய போது, அதே போல கருப்பர் கூட்டம் கந்த சஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்திய போது ஹெச் ராஜா அவருடைய குரல் நீங்கள் அத்தனை பேரும் கேட்டு இருப்பீர்கள். அதே போல தஞ்சையில் லாவண்யாவுடைய அந்த தற்கொலை, அதில் இருந்த அந்த மதமாற்றம்ங்கிற அந்த ஆங்கிள், அந்த கோணம், அது தொடர்பாக அவர் எழுப்பிய கேள்வி. அதை விட ரொம்ப முக்கியம், கும்பகோணம் ராமலிங்கம் அவர்கள் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் பகல் நேரத்திலேயே வெட்டி கொல்லப்படுகிறார். இத்தனைக்கும் அந்த ராமலிங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர். அவங்க குடும்பத்துக்கும் ராமலிங்கம் அவங்க நண்பர்களுக்கும் உற்ற துணையாக இருந்து அதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி, வெறும் இஷ்யூவாக்கி அரசியல் மட்டும் பண்ணல, அந்த குடும்பம் வாழுவதற்கு வகை செய்தார். கிரவுட் ஃபண்டிங் மூலமா அந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் நிதியை திரட்டி தந்தவர் ஹெச் ராஜா. ஆக்சுவலா வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த காரியத்தை செய்திருக்க வேண்டிய பாட்டாளி மக்கள் கட்சி அதிலிருந்து தள்ளி நின்றது. ஆனால் அதே நேரத்தில் இவர் என்னுடைய கட்சியை சாராதவர் என்றாலும் என்னுடைய சனாதனத்துக்கு இது கடமை என்கின்ற காரணத்தினால் உடன் பிறந்த அவர் கொல்லப்பட்ட ஒரு சனாதனிக்கு அவருடைய குடும்பத்துக்கு உதவி செய்தவர் ஹெச் ராஜா அவர்கள். அதனால ஹெச் ராஜா பற்றி நிறைய அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் ஆர்எஸ்எஸ்ல படம் போட்டு வந்தவர். 7வது வயசுல ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர். 7வது வயசுல 89ல் அவர் தேர்தலில் நிற்கிறப்போ ஹிந்து முன்னணியின் ஹெச் ராஜா தாமரை சின்னத்தில் நிற்கிறார் தான் விளம்பரமே. அன்னைக்கு ஹிந்து முன்னணியில் ராமகோபாலன் அவர்களோட உற்ற துணையாக இருந்து அந்த இயக்கத்தை கட்டி எழுப்பதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. 90ஸ்ல பார்த்தீங்கன்னா அப்போத்தான் இந்த ராம ஜென்மபூமி இயக்கம்லாம் சூடு பிடிக்கிறது. இந்த 90ஸ்ல இந்த ராமஜோதி, ஏகதா யாத்திரை இதெல்லாம் நடந்த பொழுது இந்த ஏகதா யாத்திரையினுடைய கன்வீனர், அந்த ஆர்கனைசர் ஹெச் ராஜா அவர்கள். இதில் ஒரு முக்கியமான தகவலை சொல்லணும். ஏகதா யாத்திரையுடைய ஆல் இண்டியா கன்வீனர் யார் தெரியுமா? நரேந்திர மோடி அவர்கள். அதனுடைய ஆர்கனைசர் ஹெச் ராஜா அவர்கள். அதே போல 90ஸ்ல அவங்க கொண்டு வந்த அந்த வேல் யாத்திரை, எல்முருகன் இருந்தப்போ வெற்றிவேல் யாத்திரை, இவர் இருந்தப்போ வேல் யாத்திரைன்னு 5 முனையிலேருந்து வேல் கொண்டு வந்து மொத்தமாக சங்கமாய் பழனியில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். பழனியில் தானே சார் வேல் யாத்திரை. அதையெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடித்தவர் ஹெச் ராஜா அவர்கள். 98ல் சீரியல் பாம் பிளாஸ்ட் கோயம்புத்தூர் நடக்குது. அன்னைக்கு ஹெச் ராஜா அவர்கள் கோயம்புத்தூர்ல இருக்கார். அது கர்நாடக கண்டவர். அதுக்கப்புறம் அவர் பம்பரமாக சுழன்றார். 98 எலெக்ஷன் அப்போ கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சியுடைய பொறுப்பாளர் இன்சார்ஜ் ஹெச் ராஜா அவர்கள். 95ல் பிஜேபியினுடைய 3வது மாநில மாநாடு நடந்தப்போ அதனுடைய ஆர்கனைசர் கன்வீனர் ஹெச் ராஜா. அதற்கு எல்கே அத்வானி அவர்கள் வந்திருந்தார்கள். இன்னைக்கு இப்போ புதுசாக இங்கே பிஜேபிக்குள்ளே வந்திருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறையினுக்கு இந்த வரலாறு தெரியாது. இது கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அன்னைக்கு மத்திய அரசுலையும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. அன்னைக்கு காங்கிரஸினுடைய ஆட்சி. யார் யாருமே ஆட்சி பண்ணுறாங்க. ப. சிதம்பரம் ஹோம் மினிஸ்டராக இருந்த காலம், அதே போல் ஷிண்டே இருந்த காலம், சிவராஜ் பாட்டீல் ஹோம் மினிஸ்டராக இருந்த காலம், எந்த பாதுகாப்பும் இல்லாத காலத்தில் எப்போ வேண்டுமானாலும் எந்த காரணத்துக்காக உள்ளே தூக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு காலகட்டத்தில் ஒரு சாதாரண சாத்வியான பிரக்ஞாதேவி அவர்களை ஜெயிலில் போட்டு வாட்டிய அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் இவர்கள் பிஜேபிக்காக அரசியல் செய்தவர்கள், சனாதனத்துக்காக அரசியல் செய்தவர். இதை மறந்துடக்கூடாது. இன்னைக்காவது நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. மத்தியில் நம்ம ஆட்சி இருக்குன்னு நாம சொல்லிக்கலாம். ஒரு மாரல் சப்போர்ட் ஒன்று இருக்கு. டெல்லியில்
அந்த சப்போர்ட்டும் இல்லாத காலத்தில் சனாதனத்துக்காக ஓடி ஓடி உழைத்தவர், ஓயாமல் அவர் அரசியல் செய்தவர் ஹெச் ராஜா அவர்கள். அதை நாம புரிஞ்சுக்கணும். அதனால இன்னொன்னு, இவர் மட்டுமே சனாதன சமரன் கிடையாது, இவருடைய ஃபேமிலியே அப்படித்தான். இவருடைய தந்தை ஒரு மிகப்பெரிய சங்கி. இவர் சங்கினா அவர் சங்கியோ சங்கி. ஹரிஹர சர்மா அவர்கள் 1948 மகாத்மா காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் மீது தடை விதிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து தனிநபர் சத்தியாகிரகம் செய்து கைதானவர் இவருடைய தந்தை. இவரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஜெயிலில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாரம்பரியம். ஸோ அவருடைய தந்தைக்கு தப்பாமல் பிள்ளை, அது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். உண்மையை சொன்னால் ஒரு பெரிய மாடல் யாரு தெரியுமா? ஹெச் ராஜா அவர்கள் கூட இல்லை, அவருடைய பேரப்பிள்ளை. வயசு என்ன நினைக்கிறீங்க? ஒரு 6-7 வயசு இருக்கும். அந்த குழந்தை, பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு குழந்தையுடைய மனசு எப்படி இருக்கும்? 6 வயசு 7 வயசு. அப்போ அந்த வீக்கெண்டு அந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போப்பா, இங்கே பீச்சுக்கு போகணும், அங்கே இது பண்ணணும், ஒரு விதமான ஒரு ஃபேன்சி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஃபேண்டசி இருக்கும். இதுதானே ஒரு பெரிய நோக்கமாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தையோட விருப்பம் என்னவாக இருந்தது தெரியுமா? எனக்கு நல்ல ஸ்கூலாக போடுங்க, அதில் நான் அதே நேரத்தில் வேத அத்தியாயனமும் பண்ணணும். யார் இந்த குழந்தை? இன்னைக்கு சிபிஎஸ்சியில் சொல்லித்தரக்கூடிய அதே நேரத்தில் வேத அத்தியாயனமும் கற்றுத்தருகிற ஒரு பள்ளியில் அந்த குழந்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது. இத்தனைக்கு இந்த குழந்தைய பேரண்ட்ஸ் பிடிச்சு தள்ளலை, குழந்தை விரும்பி இந்த மாதிரியான ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்லி அந்த குழந்தை கேட்டு. இதுலையும் எப்படின்னா, இல்லை பாருங்க, ஒருவேளை குழந்தை சின்ன வயசு, அது திடீர்னு என்னத்தையோ ஒன்று பார்த்துட்டு ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு அப்படி சொல்லும், அதுக்கப்புறம் முடிவை மாற்றின்றுனா அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சார்த்தமாக அந்த பள்ளியில் ஒரு மாதம் போட்டு பார்க்குறாங்க. அது பிடிச்சிருக்காங்க, பிடிச்சிட்டு இந்த ஸ்கூலை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை இப்போ அந்த விதமான பள்ளியில் அந்த குழந்தை படித்து கொண்டு இருக்கிறது. சிபிஎஸ்இ சிலபஸோட படிக்கிறப்ப சனாதனத்தையும் சேர்த்து அது கற்றுக்கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட பேரப்பிள்ளை. ஸோ அவருடைய தந்தையில தொடங்கி அவருடைய பேர குழந்தைகள் வரைக்கும் மொத்தமாகவே அது ஒரு சனாதன சங்கமம் தான். அந்த குடும்பமே ஒரு சனாதன சங்கமம். அதனால சனாதன சமரன்னு சொன்னா அந்த ஹெச் ராஜா குடும்பம் மொத்தமுமே போராளிகள் தான். சமர்னா போர், சமரன்னா போராளி, போர் வீரன். அந்த குடும்பமே சனாதன ஒரு போர் குடும்பம் தான், சனாதன போராளிகளை கொண்ட குடும்பம் தான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தில் வந்த ஹெச் ராஜா அவரெல்லாம் நம்ம வாழ்த்தக்கூடாது, அதுக்கெல்லாம் எனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவரை வணங்குகிறேன், அவரை நான் வணங்குறேன். அவரெல்லாம் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரியான சில பேர் இருக்க கட்டுதான் இவரை போன்றவர்களை பார்த்து தான் எங்களுக்கு அரசியலுக்கு வரணும்னு ஆசை வருது. அரசியல் பேசணும், சனாதனம் பேசணும், ஹிந்துத்துவா பற்றி பேசணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் சோஷியல் கல்ச்சர் என்னன்னு தெரியும். இந்த சூழ்நிலையில் அதுலேருந்து கம்ப்ளீட்டாக மாறுபட்டு நாங்கள் ஒரு ஹிந்துத்துவ அரசியலை பேசக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் இருக்கேன்னா எங்களுக்கு முன்னுதாரணம் ஹெச் ராஜா அவர்கள். அவர்கிட்ட எங்களுக்கு கிடைச்ச ஸ்பிரிட்ல தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு மாடல் இருக்கணும், ஒரு முன்னுதாரணம் இருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சினிமா நடிகர்கள் தலைவர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போகிறோம். உண்மையான காரணம் என்ன தெரியுமா? இங்கே ஃபாலோ பண்ணுறதுக்கான தலைவர்கள் இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறார்கள். உண்மையான காரணம். ஸோ வழிகாட்டுவதற்கு சரியான தலைவர்கள் இல்லை. யாரை ஃபாலோ பண்ணுறது தெரியலை. ஆனால் நாங்கள் யாரை ஃபாலோ பண்ணுங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால நான் தப்பிச்சிட்டேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் இன்றைக்கு இங்கே கௌரவிக்கப்படுகிறார். இவரை கௌரவிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண பேசு தமிழா பேசு என்னுடைய நிர்வாகிகள், குறிப்பாக ராஜவேல் நாகராஜ், ஒரு அருமையான நண்பர், அவருக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஒன்னே ஒன்று மட்டும் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இங்கே வரோம், திரும்ப கலைஞ்சோம், அப்படியே பிரிஞ்சு போயிடாதீங்க.
மனதளவில் எப்போதுமே ஒன்றுபட்டு இருப்போம். படோங்கே தோ கடங்கே, அதை மறந்துடாதீங்க. அதனுடைய பொருள் நீங்கள் ஒத்துமையாக இல்லைன்னா அவ்வளவுதான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வும்போம்ல, அதுதான். ஸோ எப்போதும் ஒன்றுபட்டு இருப்போம். நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். சனாதனம் என்பது அதனுடைய ஒற்றுமையில் இருக்கிறது. கடந்த காலத்தில் ஒரு 1000 1500 ஆண்டுக்கால ஒரு அடிமை சரித்திரத்தில் ஒரு 900-800 வருஷம் இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு, அதற்கு பின்னால் வந்த ஐரோப்பியர்கள் படையெடுப்பு, இதிலெல்லாம் நம்மளுடைய சனாதனத்தின் எத்தனையோ எலிமெண்ட்ஸை எத்தனையோ கூறுகளை இழந்து விட்டோம். நிறைய இழந்துட்டோம். போதுங்கிற அளவுக்கு இழந்தாச்சு. அதுபோக மீதி இருக்கிறத தக்க வைத்துக் கொள்வதற்குத்தான் இந்த போராட்டம். இதற்கு மேலும் இழப்பதற்கு ஏதுமில்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இருப்பதை தக்க வைப்பதற்காகவாது நாம் சனாதனிகள் என்கிற முறையில் அத்தனை பேரும் இந்த சனாதனம் என்கிற அடிப்படையில் நாம் அத்தனை பேரும் ஒன்றுபட வேண்டும். அது ஒன்றுதான் உய்ய ஒரே வழி என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம். உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.